நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. தேவ் தேவ் தன்னோட ஆயுச முழுசா வாழ முடியலனாலும் தேவ் அவரோட உறுப்புகளை தானம் செய்து 2 உயிரை வாழ வச்சுட்டு போயிருக்காரு. வந்து என்னோடு கலந்து விடு, நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. ஓர் பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை மாறாமல் போய்விடுமா? ஒரு கண்ணில் கொஞ்சம் ஒளி வந்த போது மறு கண்ணும் தூங்கிடுமா? நான் கருப்பாறை பல தாண்டி நேராக வந்தேன், கண்ணாளன் முகம் பார்க்கவே. என் கடுங்காவல் பல தாண்டி காற்றாக வந்தேன், கண்ணாவன் குரல் கேட்கவே. அடடா அடடா, இன்று கண்ணீரும் தித்திக்கின்றதே. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன், நினைவே நினைவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன். வாழ்க்கை என்பது நெடுதூரம், ஜனனம் மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. ஜனனத்தை தவிர்க்க முடியாது, மரணத்தையும் தவிர்க்க முடியாது. ஆனால் மரணத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். உடல் உறுப்பு தானம் செய்யுங்கள், மனித நேயத்தை காப்பாற்றுங்கள். தேங்க்யூ. So let's hear உங்களுடைய நடனம் எப்படி இருந்ததுன்னு. We'll start off with Radha. Dave, Monica. Superb. Thank you. Superb.
ரொம்ப நியூவாக ட்ரை பண்ணீங்க. நீங்கள் நினச்ச ஃபீலு எஸ் 70% எனக்கு கிடச்சிது. அப்புறம் எக்ஸ்பெஷலி மோனிகா, யூ ஆர் அ பர்ஃபெக்ட் டான்ஸர். யூ டிட் மிஸ் எனிதிங். நீங்கள் சின்ன கேப்பை கூட விடாமல் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. பட் சம்டைம்ஸ் ரொம்ப இருந்துச்சு அது இது சில ஃபீலிங்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீடை குறைச்சிருந்தா உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்னும் நல்லா அந்த மிஸ்ஸிங், அந்த ஹாரிபிள், அந்த ஃபீல் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும். பட் ஆனாலும் ஆஸ் எ டான்ஸ் காம்படிஷன் பார்க்கும்போது நீங்கள் எந்த கேப்பும் விடலை. ட்ரெஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் எல்லா ப்ரோவுமே அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே யூஸ் பண்ணிட்டீங்க. சின்ன சின்ன ஒரு ஸ்லிப்பு அப்படியெல்லாம் வரும்போது அது நமக்கும் ஃபீல் ஆகும். ஸோ இனிமேலாவது சில விஷயங்கள் பண்ணும்போது அது இடத்துல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மேபி அது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம. பட் ஓவரால்ஸ் ரியலி வெரி குட், ரியலி குட். தேங்க்யூ மிஸ் மேம். பூர்ணிமா மேம் நீங்கள் சொல்லுங்கள். வண்டர்ஃபுல் தேவன் மோனிகா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ஸ் உங்களுக்கு நிறைய இடத்துல அட்வான்டேஜாகவும் இருந்திருக்கு, கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ப்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு காஷ்மீர் ஃபீல் வந்தது, எல்லாமே இருந்தது. அது ஒரு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்திருக்கு. உங்கள் சாங்க்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஆடடாக ஒரு ரொம்ப சாங்க்கு ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். இதை உங்கள் மூமெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது, கோஆர்டினேட்டட். மோனிகா, யூர் வண்டர்ஃபுல் டான்சர் ஐ திங்க். தேங்க்யூ. அண்ட் தேவ் ஹஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் யூ ஸோ வெல். நிறைய இடத்துல போய் தனி நின்றுட்டார், அவர் வெளியில் இருந்துட்டார், அவுட் ஆஃப் த ஃப்ரேமில் இருந்தார். பட் ஆனால் கூட எவ்ரி டைம் ஹி வாஸ் பேக் இன். அஃப்கோர்ஸ் த சாங் அது தேவைப்பட்டது. பட் கரெக்டான டயத்தில் ஜாயின் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒன்று எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஸ்னோ விழுறதுனால அது உங்களுக்கு ஒரு சின்ன ஹேண்டிகேப். அவங்க அந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன ஹேண்டிகேப். என்னென்னா உங்கள் மூமெண்ட்ஸோட ஃப்ளூயிடிட்டி கம்மியாகிடுது. ஒரு ஈஸாக இந்த சாங் அப்படியே ஒரு வெண்ணையில் அப்படியே போகிற மாதிரி இருக்கணும். அந்த ஃப்ளூயிடிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா நீங்கள் அதை விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயே கொஞ்சம் சில மூமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம சாங்க்கு தந்தபடி நம்மளுக்கு எவ்வளோ மூமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி ப்ராப்ஸ் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதிலே நீங்கள் வேறு ஏதாவது ஸ்லிப் ஆகாத அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் எனிவே இது அந்த ஃபீல் கிடச்சிருது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு. ஸோ அந்த ஃபீல் கிடச்சிருது. அண்ட் இட் வாஸ் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பளிச்சுன்னு இருக்குது. இட் வாஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மிஸ் மேம். ஹோப் நான் கன்வே பண்ணணும்னு நினச்ச மெசேஜ் கன்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்மால் ஒரு ரெண்டு வார்த்தை மேம். உடல் மண்ணுக்கு போகும்போது எரிச்சிட போகிறதுக்கு முன்னாடி இருக்க உருப்படியான விஷயங்களை சிலதை தானம் பண்ணிட்டு போகலான்ட்டு என்னோடய குறிக்கோள், என்னோடய ஆசை. நான் கண் பண்ணியிருக்கேன், உடல் தானமும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என் நண்பர்கள் எல்லாருமே முன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிங்கன்னா நம்ம போனதுக்கப்புறம் இந்த உடலில் மண்ணுக்கு போய் என்ன பிரயோஜனம், மற்றவங்க வாழட்டும்ன்றது ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹவ் கன்வேட் ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி.